ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே யூரினரி லீக்கேஜுங்கிற ப்ராப்ளம் இருக்கும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காஃப் பண்ணும்போதோ இல்லை ஸ்னீஸ் பண்ணும்போதோ இல்லை எதனா ஆக்டிவிட்டீஸோ எக்ஸசைஸோ இல்லை எதனா பண்ணுறச்ச அவங்களுக்கு வந்து யூரின் அவங்கள அறியாமே லீக் ஆகும். இப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட காசஸ் என்னென்னங்கிறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக மெனோபாஸ் ஆன லேடிஸ்க்கு, அதுக்கப்புறமேட்டு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு, தென் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, வெஜினல் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து யூரினரி லீக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி ஃபிசியோ மூலியமாக நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபிசியோ மூலியமாக சில எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெல்விக் பிரிட்ஜிங் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் லை டவுன் பொசிஷன் போயிட்டு உங்கள் 2 கால்களையும் மடக்கிட்டு உங்கள் 2 கால்களோட இடுக்கல்ல வந்து ஒரு பில்லோவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பை தூக்கணும். இடுப்பை தூக்குனதுக்கு அப்புறமேட்டா அந்த பில்லோவை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட க்ளூட்டை வந்து நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுறதை விட உங்களோட வெஜினலும் உங்களோட ஆனலையும் நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீத்தை வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நார்மலாகவே நீங்கள் பண்ணுறத பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் மார்ச். இதே மாதிரி உங்களோட லைங் பொசிஷனில் படுத்துட்டு உங்களோட இடுப்பை தூக்கிட்டு காலை அதே மாதிரி வைடராக வச்சுட்டு ஒரு காலில் மட்டும் ஸ்ட்ரென்த்து விழுகிற மாதிரி மார்ச்சிங், ஒரே இடத்துல வந்து மார்ச்சிங் பண்ணணும். மார்ச் பண்ணுறச்ச என்ன ஆகும்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம 3வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு உங்கள் கால் இடுக்கல்ல வந்து பாலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 கால்களையும் அந்த பாலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரீத்தை வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஸ்லோவாக நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ 4வது எக்ஸசைஸ் என்னங்கன்னா பேர்ட் டாக் எக்ஸசைஸ். இது பண்ணுறதுனால உங்களோட பெல்விக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் இது பெல்விக் மசில்ஸை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் உங்களோட கோர் மசில்ஸையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களோட யூரின் இன்கான்டினன்சி ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இஃப் நாட் அது ஆகலைன்னா நியர்பை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நான் உங்கள் மகாலட்சுமி, ஃபிசியோதெரபிஸ்ட், பீவெல் ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் சேலையூர்.